மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1127. இந்த காலேஜ் பத்தி முதலையே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி பெற்ற கல்லூரி. இது சென்னையில ஆவடி பகுதியில இருக்கு. சரி, முதல்ல இந்த காலேஜ் பத்தின சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2008ல லக்ஷ்மி சரஸ்வதி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் இதை நிறுவியிருக்காங்க. இது நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் செய்யப்பட்ட ஒரு காலேஜ். இதுல அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா தான். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 65% சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மீதி 35% சீட்ஸும் ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலேஜுக்கு என்னென்ன அங்கீகாரம் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்லயே சொல்ல வேண்டிய விஷயம், இது ஒரு ஏஐசிடிஇ அப்ரூவ்டு காலேஜ். வர்ற 2025-26 அகாடமிக் இயருக்கு இந்த அப்ரூவல் இருக்கு. மொத்தமா எத்தனை இன்ஜினியரிங் சீட்ஸ் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டேட்டா படி மொத்தம் 200 இடங்கள் இருக்கு. இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇன்னு மொத்தம் 11 விதமான யூஜி இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எவ்வளோ சீட்ஸ், அதோட கோட் என்னங்கிற முழு விவரமும் இங்க இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது கோர்சஸ்களும் இருக்கு. பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் 2023ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் 2025ல இருந்து வருது. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். சரி, படிப்பு விவரங்கள் பார்த்தாச்சு. இப்போ ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் வசதியும் இருக்கு. அதே மாதிரி மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ், நான்வெஜ்னு 2 ஆப்ஷனுமே கிடைக்குது. காலேஜுக்கு போறது வர்றதுக்கு எப்படி வசதின்னு கேட்டீங்கன்னா, அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ ட்ரெயின்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பகுதி, ஸ்காலர்ஷிப்ஸ். இங்க சேர்ற தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கம் தர்ற நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம்சி, டிஎன்சி பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சரி, எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட்ஸ். படிச்சு முடிச்சதும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். டிஎன்ஏ 2025 டேட்டாக்காக காலேஜ் கொடுத்திருக்கிற தகவல் படி இவங்களோட பிளேஸ்மெண்ட் சதவீதம் 62%. ஒரு முக்கியமான விஷயம், இந்த 62%ங்கிற தகவல் கல்லூரி நிர்வாகம் கொடுத்ததுதான். இதை நாம சுயமா சரிபார்க்கல, அதனால இது ஒரு தகவலா மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, யாரெல்லாம் இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னு பார்த்தா, பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களோட பெயர்கள் இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், கேப்ஜெமினி, இவங்க எல்லாமே இங்க வர டாப் ரெக்ரூட்டர்ஸா குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த பகுப்பை ரெடி பண்ற நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல இருந்தும் கவர்மெண்ட் போர்ட்டல்கள்ல இருந்தும் எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க propsom.com வெப்சைட்டை பாருங்க. உங்க 12th இருந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்கும் propsom.com தான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.